ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நான் தாலி கட்டினதுக்கு என்னதான் அர்த்தம்? இங்க பாருதாசு, அதுக்கு சமயம் வரும்போது நானே உனக்கு சொல்லுவேன். அந்த சமயம் தான் எப்போ வரும்? இங்க பாருதாசு, நம்ம கையில கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு சாதாரணமான துருப்பு சீட்டு இல்ல. அம்பலத்துக்கிட்ட என்ன காரியத்தை வேணாலும் சாதிச்சுக்கிற பிளான் செக் இது. இந்த செக்க வச்சு நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கலாம், அந்த காவேரியையும் வாங்கிக்கலாம். காவேரியோட சேர்த்து ஏன் அந்த அம்பலத்தோட மொத்த சொத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். அக்கா, நீ என்ன வேணா கேட்டு வாங்கிக்க, அந்த காவேரி மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு. டேய், அதுக்கான ஆட்டத்தை தான் நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். நான் கூட கொஞ்சம் மெதுவா பண்ணலான்னு தான் யோசிச்சேன். ஆனா அந்த அம்பலம் உனக்கு மரண பயத்தை காட்டிட்டான்னு சொன்னல, பதிலுக்கு அந்த அம்பலத்தோட மரண பயத்தை நான் உனக்கு காட்டுறேன். இந்த கல்யாணத்துக்காக அந்த அம்பலம் வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கும்ல, சொந்த பந்தத்தை எல்லாம் ஒன்னா திரட்டி உட்கார வச்சிருப்பான்ல, அந்த கூட்டத்துல வச்சு காவேரி கழுத்துல நீ தாலி கட்டி இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். இது அம்பலத்துக்கு தெரியும். அம்பலம் வேணும்னே அதை மறைச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாருன்னு சொல்லுவோம். அந்த அம்பலம் அவர் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறாருன்னு பாப்போம். என்ன ஜனனி, எங்க போறோம்னு கேட்டுட்டே வந்தியே, இப்போ எங்க வந்திருக்கோம் தெரியுதா? இது என்ன இடம்? ஜனனி, ரொம்ப நடிக்காத. இது மேகலா வீட்டு தெரு. அது உனக்கும் நல்லா தெரியும், உனக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். சிவா, நான் வேற வழியில வந்திருக்கேன், இந்த வழியில வந்ததில்ல, அதான். இது மேகலை வீடு இருக்கிற தெருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். சரி, ஆனா 2 பேரும் என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இப்ப நீ மேகலை வீட்டுக்கு போகணும். மேகலை வீட்டுக்கா? எதுக்கு? மேகலா உன் ஃப்ரெண்டு தானே ஜனனி, போய் உட்கார்ந்து பேசி ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துரு. விளையாடாத துளசி. மேகலையோட தம்பிய நீங்க எல்லாரும் போட்டு அடிச்சிருக்கீங்க. இந்த சமயத்துல நான் அவங்க வீட்டுக்கு போனா அந்த கோவத்தை என்கிட்ட காட்ட மாட்டாங்களா? இல்ல, நீ அவங்க எல்லாம் ஒரே கூட்டு தானே, அதாவது ஒரே டீம் தானே, எதுக்கு ஓ மேல கோவத்தை காட்ட போறாங்க? சிவா, அந்த காரியத்தை மேகலை சொன்னாங்களேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்ண. அதுக்காக என்ன அவளோட ஆளுன்னெல்லாம் பிராண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் உங்களோட ஒய்ஃப் சிவா, அம்பலம் ஐயாவோட மருமக. நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க எனக்கும் வேண்டாதவங்க தான். அப்புறம் எதுக்கடி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கடத்துறதுக்கு கொடுத்த? சிவா, அதான் நான் சொல்றேனே, அவங்க கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, அத மட்டும் தான் நான் செஞ்சேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் நானே ஷாக் ஆயிட்டேன். அவங்க திடீர்னு காவேரியா கடத்திட்டாங்க. அவ கேட்டான்னு நீ காவேரி கூட்டிட்டு போயிட்ட. சரி, அதுவே இருந்தாலும் ஏன் செஞ்ச? அப்ப அவ ஏதோ ஒரு விதத்துல உனக்கு வேண்டியவளா இருக்கா இல்ல? உனக்கும் அவளுக்கும் இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன? அது அது இல்ல, சும்மா பழக்கம் தான் சிவா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஜனனி, நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நீ என்ன நம்ப வச்சு கழுத்திருந்தவ. இல்ல, நீ அமலாயா வீட்டுக்கு விசுவாசமான பொண்ணுன்னு சொன்னல, அத சிவா நம்பாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன். தேங்க்ஸ் துளசி. அந்த நம்பிக்கையில தான் உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கலான்னு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். வேலையா? என்ன? சிவா, அந்த செயினை கொடுங்க. அப்படி என்னது இது? அது செயின், பார்த்தா தெரியல? அப்படி ஜனனி, இது கோல்ட் செயின். இந்த செயினோட நீ மேகலை வீட்டுக்கு போகணும். மேகலை கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அவளை ஏதாவது ஒரு கட்டத்துல டைவர்ட் பண்ணி இந்த செயினை அந்த தாசோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டு வந்துடணும். ஐயோ துளசி, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னால இவ்ளோ பெரிய திருட்டு வேலையெல்லாம் பண்ண, அதுவும் மேகலைய பார்த்தாலே எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கும். ஆனா என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவகிட்ட ஒப்படைக்கும் போது உனக்கு கை காலெல்லாம் நடுங்கல?
ஐயோ சிவா, ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவங்க கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஜனனி, இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. நீ சிவாவை நேசிக்கிறது உண்மைனா, அம்பலா ஐயா குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா, அப்போ நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஹெல்ப். சரி, நான் பண்றேன். துளசி, நீங்க எங்க போறீங்க? அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு வரேன். ஓகே. ஜனனி, ஜனனி, இந்த விஷயத்தை நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணாம மேகலை கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு வை. இது வரைக்கும் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் சிவாவுக்கு தெரியாது. அத நான் சொல்லிடுவேன். சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? ஞாபகம் வச்சுக்கோ. பார்த்து கவனமா போ. சரி, நான் பண்றேன்.